புதுச்சேரியில் நியமன எம்எல்ஏக்களாக துறைசார் நிபுணர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும் என்று அரசியல் சாசனம் கூறுகிறது. அதை மீறி கடந்த பல ஆண்டுகளாக நமது புதுவை மாநிலத்தில் நியமன எம்எல்ஏக்களாக அரசியல்வாதிகள் நியமிக்கப்படுவது அரசியல் சாசனத்தை மீறுகின்ற ஒரு செயலாகும். துறைசார் நிபுணர்கள் கலை, அறிவியல், வரலாறு, விளையாட்டு, மருத்துவம், சட்டம், பொருளாதாரம் போன்ற துறை சார்ந்த நிபுணர்களை மட்டுமே நியமன எம்எல்ஏக்களாக நியமிக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசன சட்டம். இது எதற்காக என்றால், சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் இந்த துறைசார் நிபுணர்களும் சேர்ந்து சரியான, ஆரோக்கியமான, மக்களுக்கு பயனுள்ள விவாதங்களை மேற்கொண்டு சட்டமன்றத்தில் மக்களுக்கான பல திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக கொணர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமது அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்துள்ளார். இந்த சட்டத்தின் விதிகள் மீறப்படுவதாக புதுவையில் நியமன எம்எல்ஏக்கள் நியமனம் இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு நியமிக்கப்பட்ட அந்த நியமன எம்எல்ஏக்கள் மீண்டும் நீக்கப்பட்டு புதிய நியமன எம்எல்ஏக்கள் வருகின்றனர். இதற்கு மக்களுக்கு எந்த வகையிலும் விளக்கம் கொடுக்கவில்லை. எனவே அரசியல் சாசன சட்டத்தின் வழிகாட்டுதலின் பேரில் புதியதாக நியமன எம்எல்ஏக்கள் நியமிக்கப்படும் போது துறைசார் நிபுணர்களை மட்டுமே, அரசியல் சார்பற்ற துறைசார் நிபுணர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும் என்ற விதியை மத்திய மாநில அரசுகள் பின்பற்ற வேண்டும் என்று புதுச்சேரி வளர்ச்சி கட்சியின் வாயிலாக மக்களின் சார்பாக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.